நல்லா நொட்டுற நீ ஏற்றத்தாழ்வு பார்க்கலையா? இதே இருக்கிறதுலே கேடுகட்ட ஏற்றத்தாழ்வு பிரிவினை தீண்டாமை. இந்த சாதியை சேர்ந்தவங்களாம் மாவட்ட செயலாளரவே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கள? இதை விட உலகத்தில் ஒரு தீண்டாமை இருக்கா? இதை விட கேடுகட்ட தீண்டாமை எங்கேயும் கிடையாது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு உதயநிதி பேசினோன்னே வரவங்க போகிறவங்களாம் அடின்னு அடித்தவனே இப்போ உதயநிதி மாற்றி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லலை, யாரும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, இந்து மதத்தில் இருக்க அந்த பிரிவினை, ஏற்றத்தாழ்வு, சாதிய பிளவு இதத்தையும் ஒழிக்கணும் சொன்னேன்னு ஒரு உருட்டுறாப்ல. ஏனே உதயநிதி என்ன நீ அவ்வளவு உரிய நல்லா வரா? சரி, நீங்கள் சமத்துவம், சமூக நீதி, சமநீதி எல்லாத்தையும் நல்லா நொற்றவர்க திமுக மாவட்ட செயலாளரில் எத்தனை தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க சொல்லு. திமுக மாவட்ட செயலாளரில் எத்தனை அருந்ததியர் இருக்காங்க சொல்லு. திமுக மாவட்ட செயலாளரில் எத்தனை முடிவெட்டுறவங்க மருத்துவ குல சமுதாயம் இருக்காங்க சொல்லு. திமுக மாவட்ட செயலாளரில் எத்தனை சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க சொல்லு. திமுக மாவட்ட செயலாளரில் எத்தனை பண்டார சமுதாயம் இருக்காங்க சொல்லு. இதெல்லாம் உன்னால் சொல்ல முடியுமா? நல்லா நொட்டுற நீ ஏற்றத்தாழ்வு பார்க்கலையா? இதே இருக்கிறதுலே கேடுகட்ட ஏற்றத்தாழ்வு பிரிவினை தீண்டாமை. இந்த சாதியை சேர்ந்தவங்களாம் மாவட்ட செயலாளரவே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கள? இதை விட உலகத்தில் ஒரு தீண்டாமை இருக்கா? இதை விட கேடுகட்ட தீண்டாமை எங்கேயும் கிடையாது. நீ சொல்ற இந்து மதத்தில் தீண்டாமை இருக்குன்னு. இன்னொன்று, கோயிலில் இருக்க ஏற்றத்தாழ்வத்தை நான் சொன்னேன். கோயிலில் யார் ஏற்றத்தாழ்வு பார்த்தா? நீ பார்த்த, நீங்கள் பார்த்தீங்க, திமுக பார்த்துச்சு. கோயிலில் காசு இருக்கவே பக்கத்தில் போய் கும்பிடலாம், காசு இல்லாத வெளியில் நிற்கலாம்னு. அதை விட கேடு கட்டத்தானே ராமேஸ்வரத்தில் காலையில் படியில் இங்கே தரிசனம் காசு இருந்தால் உள்ளேயே போக முடியும். ஏதாவது துறவியோ காசு இல்லாதவனோ கடன் பெற்றவனோ நான் வக்கு இல்லாமல் நான் வரேன் சார் ராமநாதா உனே பார்க்க வரேன், எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு நினச்சாலும் 50 ஓவா இல்லாமல் உள்ளேயே போக முடியாது. இதை விட தீண்டாம உலகத்தில் இருக்கா? நீ பேசுகிற இந்து மதத்தில் கோயிலில் தீண்டாமல் இருக்குன்னு. இந்த இதே தீண்டாமல் இது மட்டுமா நீங்கள் செஞ்சது? பணக்காரையெல்லாம் ஹிந்தி படிக்கலாம், ஏழை கொத்தனாரு, பூ கட்டுறவன், கூலி வேலை பார்க்குறவன், மூட தூக்குறவன் இவங்கெல்லாம் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு தீண்டாமல் இருக்கே தமிழ்நாட்டில். அதை விதைச்சது நீங்கள் தானே. சனாதனமாக இப்படி சொல்லி கொடுத்து ஏழைலாம் ஹிந்தி படிக்கக்கூடாது, பணக்காரை மட்டும் படிக்கணும்னு சனாதனம் சொல்லி கொடுத்தா, காசு இல்லாதவெல்லாம் ஒரு பெரிய வரிசையில் நின்று தள்ளு முள்ளில் அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட அடிலாம் வாங்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடணும், காசு இருக்கேன் பக்கத்துலேயே போய் கும்பிடலாம் அப்படின்னு சனாதனம் சொல்லிச்சா? என்னங்க கேடுகட்டத்தனமாக இருக்குது. சனாதனத்தை சொல்லிச்சா? திமுக மாவட்ட செயலர் யாரையுமே பட்டியல் சமுதாயமோ இல்லை இடைநிலை சமுதாயத்தையோ யாரையும் போடாத, யார் அதிகமாக இருக்காங்களோ அந்த மக்களை மட்டும் மாவட்ட செயலாளரை போடுன்னு சனாதனம் சொல்லிச்சா? எல்லா சோழியும் நீங்கள் செஞ்சு போட்டு சனாதனத்து மேலே பழிய போட்டு இப்போ சனாதனத்தை இந்து மதத்தையும் ஒழிக்கணும்னு நல்லா நொட்டுறாரு. இதுக்குத்தானே உன்னை கூப்பில் உட்கார வச்சாங்க. மறுபடியும் ஏனே உதயநிதி என்ன இப்படி பேசுகிற? அடுத்து கவுன்சிலரில் பேரூராட்சி நகராட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவராக போகிற. அப்படித்தான் நடக்க போகுது நீ பேசுகிற பேச்சுக்கு தமிழை போற்றி.